விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஒரு நெற்பயிர் விவசாயியா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இன்னைக்கு நான் எதை பத்தி சொல்லித்தர வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மிதி உளுந்து இல்ல நெல்லுக்கு ஒரு ஊடு பேர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா இதுதாங்க ஒரு சிறந்த வழியா இருக்கு. அதாவது இந்த மிதி உளுந்து அப்படிங்கிறது நம்ம நெல்லை அறுவடை செய்யறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி அந்த ஈரப்பதத்திலே உளுந்து வந்து தூவி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நெல்லுடைய அறுவடைக்கு அப்புறம் இது வேறு பிடிச்சு வளர ஆரம்பிக்கும். இதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது நம்மளுடைய நிலத்துக்கும் சரி, அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய பயிர்களுக்கும் சரி தலைச்சத்தை பிக்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க. இதுதான் இதனுடைய மெயின் பயன்பாடு. நம்மளுடைய மண்ணுக்கு வளர்ச்சிக்குது. இதை எந்தெந்த விவசாயிகள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டெல்டா விவசாயிகள் எல்லாருமே இந்த மிதி உளுந்து போடுறாங்க. இது மட்டும் இல்லாம மிதி உளுந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே போல எள்ள தூவி விடுறாங்க. அதே மாதிரி வந்து பருத்தி தூவுறாங்க. இந்த பருத்தி தூவுறது எல்லாமே இந்த டெல்டா விவசாயிகள் டவுன் சவுத்ல உள்ளவங்க எல்லா ட்ராக்லயுமே இந்த பருத்தி போடுறாங்க. இப்படி நம்ம செய்யறதுக்கு இன்னொரு முறை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அக்ரில கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பயிர் சுழற்சி முறை. அதாவது ஒரு பயிரே நம்ம வந்து போடாம வெவ்வேறு பயிர்களை நம்ம வந்து நிலத்துல வந்து விதைக்கிறது மூலமாக நமக்கு வெவ்வேறு பயன்கள் கிடைக்குதுங்க. விவசாயிகள் வந்து இந்த பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தும் போது ஒரே பூச்சி ஒரே நோய் வந்து என்னுடைய நெற்பயிர்களை தாக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இந்த பாதிப்பு வந்து குறையுங்க. அதனால பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தி மிதி உளுந்து இல்ல வந்து நம்ம வந்து மிதி எள்ளுன்னு வேணா வச்சுக்கீங்களேன், அந்த மாதிரி நிறைய கிராப்ஸை கல்டிவேட் பண்ணி நல்ல மகசூலை எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிருங்க.